வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சியான புனித சந்தியாகப்பரே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு நல்வாழ்வை அருளுகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கேடயங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும், நிலங்கள் நல் விளைச்சலை தரவும், கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத்தரவும், நாம் செய்யும் தொழில் வளர்ச்சி அடையவும், நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும் நம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவும், குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டும் என்று
இரக்கம் நிறைந்த இறைவா, குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும் அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும் இறை அழைத்தல் பெறவும் வேண்டுமென்று இறையாட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம்பெண்கள் வேலைவாய்ப்பு பெறவும் திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும் குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தை வரமாக அருள வேண்டுமென்று நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையவும் வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும் நிலங்கள் வாங்கவும் அரசு வேலையை பெற்று தந்திடவும் அதனால் எங்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று அழகையை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அழகையின் தீய கட்டுகளை உடைத்து விடுதலை தந்து மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்தருள வேண்டும் என்று நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நமது பங்கில் உழைத்து மறித்த குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனில் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்று இத்திருத்தலம் நாடி நாம் எடுத்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். இறைப்பதம் சமர்ப்பித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் இறைவன் தாமே புனித சந்தியாகப்பரின் வழியாக நமக்கு தருவார் என்ற உயர்ந்த நம்பிக்கையில் ஒரே மனத்தோராய் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்னும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். நாம் அனைவரும் இறைவனின் ஆசிரை நிறைய பெற்று உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. எங்கள்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவடி
இயேசுவுக்காய் முதல் மறைசாட்சியாக இரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேத சாட்சியும் உமது சீடருமான புனித சந்தியாகப்பருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும் ஸ்பெயின், இத்தாலி நாடுகளிலும் மரபப்பட்டியிலும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களை திருச்சபைக்கு அழைத்தீரே. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிற எங்களுக்கு இவ்வுலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் வென்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கலமாத வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடி புதுமைகள் செய்து கொண்டிருக்கின்ற புனித சந்தியாகப்பரினுடைய பக்தர்களே, இந்த நாளிலே நாம் அனைவருமே நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கியது என்ற இறை வாக்குக்கிணங்க நமது நம்பிக்கை நமது பாதுகாவலருடைய அரவணைப்பிலே, அவருடைய பரிந்துரையிலே நமது மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள் அனைத்தும் கேட்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு முழு நம்பிக்கையை பெற்ற மனிதர்களாக இந்த திருவிருந்திலே, இந்த திருப்பலியிலே நாம் அனைவருமே பங்கு பெறுவோம். கட்டாயம் அந்த நமது பாதுகாவலர் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம் ஒவ்வொருவருடைய மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள் இவை அனைத்தையும் இறைவனிடமிருந்து பெற்று தருவார் என்ற ஒரு முழு உள்ளத்தோடும் முழு நம்பிக்கையோடும் இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் பங்கு பெறுவோம். எனவே இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் தகுதியோடு பங்கு பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற நமது பாவங்கள், குற்றங்களுக்காக மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Right.
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஓம் திரு தூதர்கள் முதல் மறைசாட்சியாக செந்நீர் சிந்தும் பேட்டினை புனித சந்தியாகுக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் வீராக. உமோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆனீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1-9 வரை. கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தேனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோர் ஆக்கப்பட்டு இறைமக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டும் அல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறையருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைய பெற்று சொல்வன்மையும் நிறையறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆனீர்கள். மேலும் கிறிஸ்துவை பற்றிய சான்று உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருட்கொடை எதிலும் குறையே இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். கடவுள் நம்பிக்கைக்குரியவர். தம் மகனும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்குரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. பல்லவி. என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும். வல்லமை மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகு உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன். பல்லவி. என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். அச்சம் தரும் உம் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள். உமது மாண்பினை நான் விரித்துரைப்பேன். அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைந்து கொண்டாடுவார்கள். உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். பல்லவி. என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். அல்லேலூயா. நீதி
24ஆம் அதிகாரம் இறை வசனங்கள் 42 முதல் 51 முடியவும். அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியதாவது: விழிப்பாக இருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் நேரையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தாம் வீட்டில் கண்டமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாக இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். தாம் வீட்டு வேலையாட்களுள் வேலைக்கு உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியமான பணியாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பணியால் பொல்லாதவனாய் இருந்தால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரருடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவார். அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார். அவனை கண்டமாக வெட்டி வெளிவேடக்காரருக்கு ஒரு இடத்திற்கு தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளே, என்னுடைய மணிய பலி எல்லாம் அல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது திருவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மேற்பழைக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்கள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாகப்பரின் அவனானில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரே
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் முள்ளையெல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீ. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூரின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட அவலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
ஓம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒருத்தர் அவை நினைவு கூர்ந்தார்கள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தவர்களும், மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இவர்கள் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்று அருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித் தாயான புனித மரியாள், அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் மரமருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். மழையா கோயிலுக்குள்ள போயிடலாங்க. அனைவரும் ஆலயத்திற்குள் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறைமன்ற அனைவரும் ஆலயத்திற்குள்ளும் மலையரங்கத்திற்குள்ளும் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கொடை இருக்கா? லெசர் சேர்க்கும் எப்படி கொண்டு வரும்? கொடை இருக்குங்களா அவங்களுக்கு? அது அந்த கொடை இருக்கு. இயேசுவில் அன்போடு சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக இந்த மழை கூட இறைவனுடைய அருள் மழை என்று நாங்கள் நினைக்கிறோம். ஹல்லேலூயா! இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி. ஏன் என்று சொன்னால், நாம் எல்லாம் உள்ளே வந்துட்டோம், மழை நின்றுச்சு. கொஞ்ச நேரம் வெளியே நின்று நனைஞ்சிருந்தால் அருள் மழையில் நனைஞ்சிருப்போம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய தினம் புனித சந்தியாகப்பரை தேடி நாடி பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறீர்கள். நானும் என்னுடைய பங்கை சார்ந்த நண்பர்களும் சரியாக 4:30 மணிக்கு இந்த ஆலயத்திற்கு வந்தோம். அப்பொழுதே திரளான மக்கள் இந்த ஆலயத்தினுள்ளும் அங்கு புனித சந்தியாகப்பருடைய கெபியிலும் ஜெபித்து கொண்டு உருக்கமுடன் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். வியந்து போனோம். யார் இந்த சந்தியாகப்பர் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா பல மறையுரைகளில் நீங்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். புதிதாக ஒன்று சொல்லப் போவதில்லை. ஆனால் சில விவரங்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். யார் இந்த சந்தியாகப்பர் என்று சொன்னால், பெரிய யாகப்பர் என்று அழைக்கப்பட்டவர். 12 அப்போஸ்தலருடைய பெற்றோருடைய பெயர் தெரியாது.
ஆனால் புனித சந்தியாகப்பருடைய பெற்றோர் யார் என்று தெரியும், அவருடைய சகோதரர் யோவான் என்று தெரியும். 72 சீடர்களை ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுக்கிறார். அதில் 12 பேரை அப்போஸ்தலர்களாக தேர்ந்தெடுக்கிறார். அந்த 12 பேரிலிருந்து மிக தனக்கு நெருக்கமாக புனித ராயப்பரையும் புனித யாகப்பரையும் புனித அருளப்பரையும் அவர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த யாகப்பர் தான் சந்தியாகப்பர் என்று நாம் அழைக்கின்றோம். ஏனென்று சொன்னால் ஸ்பெயின் நாட்டினுடைய பாதுகாவலராக புனித சந்தியாகப்பர் இருக்கிறார். எனவே அதனுடைய தமிழ் பெயர் சந்தியாகப்பர் என்று ஆகிவிட்டது. ஆண்டவர் இயேசுனுடைய புதுமையில் நாம் பார்க்கின்ற பொழுது புனித சந்தியாகப்பர் உடன் இருப்பார். ஆண்டவர் இயேசு கலிலேய கடலில் நடந்து செல்லுகிறார். ராயப்பரையும் அவருடைய சகோதரர் பெலவேந்தரையும் அழைக்கிறார். அதற்கடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் சந்தியாகப்பரும் அவருடைய சகோதரர் அருளப்பரும் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த பொழுது அவர்களையும் அழைக்கின்றார். அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு தன்னுடைய தந்தையை விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை பின் சென்றார்கள். அதற்கடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது யாயிர் என்ற மனிதனுடைய மகள் சிறுமி இறந்து விட்டாள். அவன் ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே நீர் வாரும், என் மகள் சாக கிடக்கிறாள், நீர் வந்து அவரை தொட்டு குணப்படுத்தும். ஆண்டவர் இயேசு அங்கே செல்லுகிறார், அவர் வீட்டுக்கு செல்லுகிறார். உடனே ஆண்டவர் இயேசுவை பார்த்து அங்குள்ளவர்கள் சொல்லுகிறார்கள், சிறுமி மரித்து போய்விட்டாள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இல்லை அவர் உறங்குகிறார் என்று சொல்லிவிட்டு அந்த சிறுமியினுடைய வீட்டிற்குள் செல்லுகின்ற பொழுது யாகப்பரையும் அருளப்பரையும், அதாவது சந்தியாகப்பரையும் அவருடைய சகோதரர் அருளப்பரையும் மட்டும் அழைத்து கொண்டு அந்த வீட்டிற்குள் செல்லுகிறார். அந்த சிறுமியினுடைய கரத்தை பிடித்து சிறுமியை எழுந்திரு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு அந்த சிறுமிக்கு உயிர் கொடுத்த பொழுது ஆண்டவர் இயேசுவோடு இருந்தவர்கள் சந்தியாகப்பரும் அவருடைய சகோதரர் அருளப்பரும். ஆண்டவர் இயேசு தாபோர் மலையிலே உருமாற்றம் பெறுகிறார். தன்னுடைய பாடுகளை பற்றி அவர் அங்கு மோயிசனோடும் எலியாசோடும் உரையாடி கொண்டிருக்கிறார். அந்த தாபோர் மலைக்கு அவருடன் இயேசுவுடன் அழைத்து செல்லப்பட்டவர்களுள் சந்தியாகப்பர் ஒருவர். ராயப்பர், யாகப்பர், அருளப்பர். அதே போன்று ஆண்டவர் இயேசு சமாரிய நகருக்குள் செல்லுகிறார். சமாரிய நகருக்குள் செல்லுகின்ற பொழுது சமாரியர்கள் ஆண்டவர் இயேசுவை உள்ளே வரக்கூடாது என்று தடுக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசுவின் மீது அதிக அன்பும் பாசமும் பற்றுதலும் பக்தியும் கொண்ட சந்தியாகப்பர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சமாரிய மக்கள் மீது கோபம் கொண்டு ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேட்கிறார், ராபி இவர்களை தீயிட்டு கொளுத்து விடலாமா அப்படிங்கிறார். ஏன்னா ஆண்டவர் இயேசு மீது கொண்ட அன்பு, ஒரு பாசம் அவருக்கு. என்னுடைய தலைவரை, என்னுடைய போதகரை, என்னுடைய ராபியை இவர்கள் தடுக்கிறார்கள், அந்த கோபம். அதற்கடுத்து நாம் பார்க்கிறோம், கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறுதி நிகழ்வு, அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் இயேசு தனிமையாக ஜெபிக்கின்ற பொழுது அதற்கடுத்து அவர் சிறைப்பிடிக்கப்படுவார். பிறகு அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அந்த மரண பயத்தில் அவர் இருக்கின்ற பொழுது கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கிறார். உடன் அழைத்து சென்றவர்களும் புனித சந்தியாகப்பர் ஒருவர். எதற்கு இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்வில், ஆண்டவர் இயேசுனுடைய அந்த நற்செய்தி பயணத்தில், ஆண்டவர் இயேசு செய்த அதிசயங்கள் அற்புதங்களில், ஆண்டவர் இயேசுனுடைய போதனைகளில் இரண்டர கலந்தவர் புனித சந்தியாகப்பர். எனவேதான் ஆண்டவர் இயேசுவுக்காக தன்னுடைய இன்னுயிரையும் அவர்
12 அப்போஸ்தலர்களில் முதல் வேத சாட்சியாக, மறை சாட்சியாக மரணம் அடைகிறார். கிபி 42வது ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் இருந்த சந்தியாகப்பர் ஜெருசலேமுக்கு செல்லுகிறார். இவர் ஸ்பெயின் நாட்டிற்கு எப்படி வருகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு விண்ணேற்பு அடைகின்ற பொழுது ஒலிவ மலைக்கு 12 அப்போஸ்தலர்களையும் ஆண்டவர் இயேசு அழைக்கின்றார். அந்த ஒலிவ மலையில் ஆண்டவர் இயேசு 12 அப்போஸ்தலர்கள் மீதும் பரிசுத்தாவின் வல்லமையை ஊதி, பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள், எவர்களது பாவங்களை மன்னிப்பீர்களோ அது மன்னிக்கப்படும், எவர்களது பாவங்களை மன்னியாது விடுவீர்களோ அது மன்னிப்பின்றி விடப்படும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு, நீங்கள் படைப்பிற்கெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள், நீங்கள் என் சாட்சிகள் என்று சொல்லி அவர்களை திடப்படுத்திவிட்டு ஆண்டவர் இயேசு விண்ணேற்படைகிறார். இது நிகழ்ந்த பிற்பாடு நம்முடைய திருச்சபையினுடைய முதல் திருத்தந்தை, முதல் பாப்பாண்டவர் புனித ராயப்பர் அவர் ஒரு பொது சங்கத்தை கூட்டுகிறார். 12 அப்போஸ்தலர்களுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்பி அவர்கள் எல்லாம் கூட்டி ஒரு ஜெருசலேம் பொதுச்சங்கம். அந்த பொதுச்சங்கத்திலே ஆண்டவர் இயேசு மெசியா, நம்முடைய ராபி, நம்முடைய போதகர் படைப்பிற்கெல்லாம் சென்று நற்செய்தி அறிவிக்க சொல்லி இருக்கிறார். எனவே எந்தெந்த நாட்டிற்கு யார் யார் போகலாம் என்று சொல்லி சீட்டு போடுவோம் என்று சொல்லி சீட்டு போடுகிறார்கள். அப்படி சீட்டு போட்டு அந்த சீட்டில் எடுக்கின்ற பொழுதுதான் புனித ராயப்பர் ரோம் நகருக்கு செல்லுகிறார், புனித தோமையார் இந்திய நாட்டிற்கு வருகிறார், புனித யாகப்பர் அவர் ஸ்பெயின் நாட்டிற்கு செல்லுகிறார். ஸ்பெயின் நாட்டில் சென்று அங்கிருக்கின்ற தீவுகளில் எல்லாம் நற்செய்தியை பரப்புகிறார், நற்செய்தி அறிவிக்கிறார். அங்கு நற்செய்தியை அறிவித்து அங்குள்ள மக்களை எல்லாம் ஆண்டவர் இயேசு மயமாக்கிவிட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற மக்களாக மாற்றிவிட்டு ஒரு சிறிது இடைவெளிக்காக கிபி 42 எருசலேம் செல்லுகிறார். அந்த ஜெருசலேம் அங்கு செல்லுகின்ற பொழுதுதான் ஏரோது அக்ரிப்பா என்கின்ற அந்த அரசன் யாகப்பனுடைய தலையை வெட்டி இந்த சிரசேதம் செய்கிறார். ஆண்டவர் இயேசுவுக்காக 12 அப்போஸ்தலர்கள் முதல் சாட்சியாக அவர் மறை சாட்சியாக மரணம் அடைகிறார். அவருடைய உடலை அங்கேயே அடக்கம் செய்திருக்கலாம். ஆனால் சந்தியாகப்பருடைய சீடர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இவர் ஸ்பெயின் நாட்டில் நற்செய்தி பணி ஆற்றியவர், எனவே இவருடைய உடலை ஸ்பெயின் நாட்டிற்கு கொண்டு செல்வோம் என்று சொல்லி ஸ்பெயின் நாட்டிலே கொண்டு அடக்கம் செய்கிறார்கள். அங்கு அடக்கம் செய்தாகிவிட்டது. இன்றைக்கு உலகம் முழுவதும் நான் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுனுடைய 12 சீடர்களில் அப்போஸ்தலர்களில் 3 அப்போஸ்தலர்களினுடைய கல்லறைக்கு மேல்தான் பெரிய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது, பசிலிக்கா. ஒன்று ரோமை நகரில் உள்ள புனித பேதுரு ராயப்பரினுடைய கல்லறையின் மேல் கட்டப்பட்ட அந்த பசிலிக்கா பேராலயம். அதற்கடுத்து நம்முடைய தமிழகத்தில் சென்னையில் சாந்தோம் நகரில் புனித தோமையாருடைய கல்லறைக்கு மேல் கட்டப்பட்ட அந்த பசிலிக்கா பேராலயம். மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்றால் ஸ்பெயின் நாட்டில் நவ சந்தியாகப்பருடைய கல்லறைக்கு மேல் கட்டப்பட்ட பேராலயம். அத்தகைய சிறப்பை அவர் பெற்றிருக்கிறார். இன்றைக்கு ஸ்பெயின் நாட்டினுடைய பாதுகாவலராக, நமக்கெல்லாம் மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலர் இருப்பார்கள், ஆனால் ஸ்பெயின் நாட்டினுடைய பாதுகாவலராக புனித சந்தியாகப்பர் இன்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கிறார். அவர் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டு நற்செய்தி முழங்கிக் கொண்டு இயேசுவினுடைய இறை வார்த்தையை போதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு தூணில் அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறார்கள் சந்தியாகப்பருக்கு. அந்த காட்சியை பார்த்து பரவசமாகிறார். அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறார்கள், மிகப்பெரிய தூண். அந்த தூணிலிருந்து காட்சி கொடுத்த அன்னை மரியாள் சந்தியாகப்பரை பார்த்து சொல்லுகிறார், இந்த இடத்தில் எனக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்.
சந்தியாகோபுரம் அந்த இடத்தில் ஸ்பெயின் நாட்டில் கட்டப்பட்ட ஆலயம் இன்றைக்கும் கம்பீரமாக வீற்று இருக்கிறது. தூண் மாதா என்று அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த புனித சந்தியாகோபுருடைய உடல் ஸ்பெயின் நாட்டில் அடக்கம் செய்தாகிவிட்டது. அவருடைய உடல் கல்லறையில் இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு போர் ஸ்பெயின் நாட்டை எதிர்த்து மூர் என்ற நாட்டை சார்ந்தவர்கள் போர் தொடுத்து வருகிறார்கள். போர் தொடுத்து வருகின்ற பொழுது ஸ்பெயின் நாட்டு வீரர்கள் பயந்து போனார்கள். காரணம், அந்த எதிர்த்து வருகின்ற அந்த படை அதிக சக்தி வாய்ந்ததாக ஆற்றல் மிக்கதாக இருக்கிறது. ஆனால் ஸ்பெயின் நாட்டினுடைய அந்த படை வீரர்கள் வலிமை குன்றியவர்களாக இருக்கிறார்கள். எனவே எதிரியினுடைய படை ஸ்பெயின் நாட்டிற்குள் புகுந்து கொண்டே வருகிறது. இவர் வீரர்களை எல்லாம் கொன்று குவித்து கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது ஒரு வெண்ணிற குதிரையின் மீது, வெண்மை நிற குதிரையின் மீது சிலுவை கொடி ஏந்தியவராக புனித சந்தியாகோபர் அங்கு தோன்றுகிறார். யார்? கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற, கல்லறைக்குள் இருக்கின்ற அந்த சந்தியாகோபர். ஸ்பெயின் நாடு தோல்வியை சந்திக்கிறது. ஸ்பெயின் நாட்டு மக்கள் எல்லாம் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள், போர் வீரர்கள் என்று அறிந்தவுடன் கல்லறைக்குள் இருந்தவர் வெண்மை நிறைந்த குதிரையில் சிலுவை கொடியை ஏந்தி கொண்டு அந்த படை வீரர்கள் மத்தியிலே அவர் புயலென வேகமாக வருகிறார். அதை பார்த்து அந்த ஸ்பெயின் நாட்டு படை வீரர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆர்ப்பரிக்கிறார்கள். எதிரியினுடைய படைகளெல்லாம் புறமுதுகிட்டு அவர்களெல்லாம் ஓடுகிறார்கள். ஸ்பெயின் நாட்டிற்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். என கருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் நோயினால் போராடி கொண்டிருக்கலாம், தீராத நோயினால் நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம், கடன் தொல்லையினால் நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம், குடும்பத்திலே தோல்விகளால் போராடி கொண்டிருக்கலாம், வாலிப வயதை கடந்த என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகவில்லையே என்று போராட்டம் உங்கள் உள்ளத்திலே இருக்கலாம், வாலிப வயதில் உங்கள் மகனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று போராடி கொண்டிருக்கலாம், திருமணம் முடிந்தும் பல ஆண்டுகள் ஆகியும் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீர்கள், தளர்ந்து போகாதீர்கள். அன்று ஸ்பெயின் நாட்டிற்காக போராடிய அதே சந்தியாகோபர், அந்த ஸ்பெயின் நாட்டு மக்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்த சந்தியாகோபர் உங்களது வாழ்வில் நீங்கள் காண்கின்ற அந்த போராட்டங்களில் வெற்றியை பெற்றுக் கொடுப்பார். எங்களை இங்கு அழைத்து வந்தவர் கோவை மறைமாவட்டத்தை சார்ந்த திருவாளர் இயேசு என்பவரும், கோவை மறைமாவட்டத்தை சார்ந்த திருப்பூர் திரு டோனி அவர்களும். இவர்கள் இருவருமே இந்த ஆலயத்திற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமை வருகிறார்கள். நீங்கள் அவர்களை பார்த்திருப்பீர்கள். பங்கு தந்தைக்கு உற்ற துணையாக இருக்கிறார்கள். இவர்கள்தான் எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஆலயத்தை பற்றி சொன்னார்கள். திருவாளர் டோனி அவர்கள் கோவை மறைமாவட்டத்தில் இருக்கின்ற பூமலூர் என்ற புனித அந்தோணியாருடைய பழமை வாய்ந்த திருத்தலத்திற்கு அதிகமாக பங்கேற்பளிப்பவர். நான் கேட்டேன், திருப்பூரிலிருந்து கோவையிலிருந்து இவர் எப்படி இங்கு வந்து சென்று கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு வியாழக்கிழமையும், எது அவரை ஈர்த்தது என்று கேட்ட பொழுது நான் கேள்விப்பட்டேன். அவருடைய மகன் திருமணம் முடிந்து பல ஆண்டுகள், 4-5 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் அவர் இங்கு வந்து புனித சந்தியாகோபரிடத்திலே வேண்டி ஜெபித்து அவருடைய பாதத்திலே அவருடைய அந்த குழந்தைகளை ஒப்பு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அவர் ஒவ்வொரு வியாழனன்றும் திருப்பூரிலிருந்து இங்கு வந்து கொண்டிருக்கிறார். எனவேதான் சொல்லுகிறேன், ஸ்பெயின் நாட்டில் எதிர்த்து வந்த எதிரிகளை போரிட்டு வெற்றியை பெற்றுக் கொடுத்த சந்தியாகோபர் உங்களது வாழ்க்கையில் எந்தெந்த போராட்டத்தை சந்திக்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுப்பார். எனவே முழுமையாக அவரிடத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். அவரிடத்தில் கேட்பதெல்லாம் எப்படி கிடைக்கும்? அருள்நாதர் இயேசு அழகாக சொல்லுகிறார், ஒருவன் என்னுள்ளும்
இறை வார்த்தை அவனுள்ளும் இருக்கின்ற பொழுது அவன் கேட்பதெல்லாம் கிடைக்கும். புனிதர் சந்தியாகப்பர் இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்தார். வார்த்தையான இறைவனில் அவர் நம்பிக்கை கொண்டார். அந்த வார்த்தையான இறைவனையே தன்னுடைய வாழ்வாக மாற்றி அவருடைய நற்செய்தியை பரப்பி கொண்டிருந்தார். அந்த நற்செய்திக்காகவே தன் இன்னுயிரையும் தியாகம் செய்தார். எனவே ஆண்டவர் இயேசு சந்தியாகப்பருக்குள் இருக்கிறார். சந்தியாகப்பர் ஆண்டவர் இயேசுவுக்குள் இருக்கிறார். எனவே நீங்கள் அந்த புனிதரிடம் கேட்பதெல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பார். அந்த உணர்வில், அந்த அருளில் தொடர்ந்து சுகமளிக்கும் வல்லமை, சுகமளிக்கும் ஆராதனையில் நாம் பங்கெடுப்போம். நல்லாயன் இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென். எழுந்து நிற்போம். கரம் குவித்து நம்மிடையே பிரசனமாக இருக்கிற அந்த பரிசுத்த தெய்வத்தை, வல்லமையுள்ள தெய்வத்தை உற்று பார்ப்போம். கரும் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கரும் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ஆட்கொண்ட அதிசயமே, ஆருடலின் அடைக்கலமே, ஆட்கொண்ட அதிசயமே, ஆருடலின் அடைக்கலமே, பிரசன்னம் 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 ஸ்துதியினிலே வாழ்பவரே, துணையாளரே, என் மணவாளரே, ஸ்துதியினிலே கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறார், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தேடுகள் கண்டறிவீர்கள். கோவையிலிருந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு வியாழனும் 2014ஆம் ஆண்டிலிருந்து கோவையில் கோயம்புத்தூரிலிருந்து வியாழக்கிழமை தோறும் இங்கு வருகிறார் திருவாளர் இயேசு அவர்கள். அவரிடத்தில் கேட்டேன், எப்படி உங்களுக்கு இங்கே வரணும்னு தோணுச்சு? அவர் சொல்கிறார், அவர் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கார், இந்த ஷட்டர்லாம் இருக்கிற ஃபேக்ட்ரி. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் அவருக்கு கிடைக்கணும், அது தள்ளி போயிட்டே இருக்குது. அப்பொழுது இந்த ஆலயத்தை கேள்விப்பட்டு அவர் இங்கு வந்து புனிதர் சந்தியாகப்பரிடத்திலே கேட்டிருக்கிறார். அவருடைய இதயத்தை தட்டி இருக்கிறார். அருள்நாதர் இயேசு வழியாக அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது நாமும் கேட்போம். நீங்கள் கேட்பது இப்பொழுது கிடைக்கும். அந்த பரிசுத்த தெய்வத்தினுடைய இதயத்தை தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். நான் சொல்லுகின்ற ஜெபத்தை திரும்ப சொல்லி ஜெபியுங்கள். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே தெய்வமே,
இயேசுவே தெய்வமே எனக்காக பிறந்து எனக்காக வாழ்ந்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்த இயேசுவே காண்கின்ற தெய்வமே காக்கின்ற தெய்வமே வழிநடத்தும் தெய்வமே இயேசுவே தெய்வமே நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறேன். இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே மனதுருகும் தெய்வமே மன்னிக்கும் தெய்வமே குணப்படுத்தும் தெய்வமே இயேசுவே நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே தெய்வமே என் உடல் நோய்கள் மறைந்து போகட்டும். இயேசுவே தளர்ந்து போன நரம்புகள் பலனடையட்டும். இயேசுவே தேய்ந்து போன எலும்புகள் புதிய ஆற்றலை பெறட்டும். இயேசுவே தெய்வமே இயேசுவே என் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளிலும் ஒரு வல்லமை இறங்கட்டும். இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே தெய்வமே என் மனக்காயங்கள் மறைந்து போகட்டும். மனவேதனைகள் வீணான பயங்கள் வெள்ளி சூனியங்கள் மாந்திரிய கட்டுகள் அசுத்த ஆவிகள் அரண்டு ஓடட்டும். இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் இரண்டு கைகளை உங்கள் தலைமீது வைத்து செல்வீர்கள். இது உங்கள் கைகள் அல்ல, ஆண்டவர் இயேசுவுடைய பரிசுத்தமான கைகள். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்த கைகள். சிறுமி தூங்குகிறாள் என்று மரித்து போன சிறுமியை தொட்டு எழுப்பிய கைகள். உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவை சுமந்த கைகள். ஆணியின் காயங்களை தாங்கிய கைகள். மகிழ்ச்சியோடு உங்களுக்கு சமாதானம் என்று கரங்களை உயர்த்தி உயிர்த்தெழுந்த கைகள். தலை மீது கைகளை வைத்து அத்தனை பேரும் இயேசுவை கூப்பிடுங்கள். தேங்க்யூ. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் கூக்குரலுக்கு செவி கொடுப்பேன் என்று சொன்ன பரிசுத்த தெய்வம் இயேசுவே என்று நீங்கள் சத்தமாக கூப்பிடுகின்ற பொழுது அவர் உங்களை நோக்கி வருகிறார். நன்றி. அத்தனை பேரும் இயேசுவே என்று அத்தனை பேரும் கூப்பிடுங்கள். அவர் உங்கள் மத்தியில் அசைவாடுவார். ஆண்டவர் இயேசுவுடைய வல்லமை உங்களை கடந்து செல்லும். ஆண்டவர் இயேசுவுடைய கிருபை உங்களை தொடும். பொல்லாத நோய்கள் மறைந்து போகும். அசுத்த ஆவிகள் அரண்டு போகும். தீராத மனக்கவலைகள் தீரும். அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு இயேசுவே என்று அத்தனை பேரும் கூப்பிடுங்கள். யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே என்று கூப்பிடுகிற ஒவ்வொரு மகனையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு மகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே உம்மை நோக்கி கூப்பிடுகிற வாலிப தங்கைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ்.
கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது என்று சொன்ன தெய்வமே, ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். மகிழ்ச்சியோடு துதியுங்கள். இயேசுவே, மகிழ்ச்சியோடு கூப்பிடுங்கள். ஆண்டவரே, இயேசுவுடைய பிரசனம் உங்கள் உச்சால் தலையிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் இறங்கும். நன்றி, 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 நன்றி. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, thank you Jesus, thank you Jesus, wonderful Jesus. நன்றி. ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நன்றி, பலப்படுத்துவதற்காக நன்றி, திடப்படுத்துவதற்காக நன்றி. நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. செங்கடல் மீது அசைவாடினீர், எல்லா தடைகளை மாற்றினீர். செங்கடல் மீது அசைவாடினீர், எல்லா தடைகளை மாற்றினீர். எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அனைவரும் கைகளை உயர்த்தி அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் ஜெபம் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இன்று யாரும் வெறுங்கையாய் போகப் போவதில்லை. உயர்த்தப்பட்ட உங்கள் கைகளில் இறைவனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. மகிழ்ச்சியோடு நாம் செல்வோம். இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
உமது திருவுடல் திருநத்தமாகியவற்றை மறைபொருளை வழங்கும் நாங்கள் உமது மேய்ச்சி பயனை விடாமல் துயித்துணர்ந்து மகிழ அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பின் இறைவனான என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் இரண்டு கைகளை உயர்த்தி ஆசிரியர் பெற்றுச் செல்லுங்கள். நீங்கள் வீட்டிற்கு செல்கின்ற பொழுது விடுதலையாகி போகப் போவதில்லை. இறை ஆசீர்வாதத்தை எடுத்துச் செல்கிறீர்கள். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.